Hello students, welcome to our 6 Max channel. In the class la nama exercise 1.1 fourth sum first chapter la exercise 1.1 la fourth sum adoda answer sum போட போறோம். இந்த answers first question நல்லா observe பண்ணிக்கலாம். question என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. இப்போ if a is equal to set 5 6, b is equal to set 4 5 6 and c is equal to set 5 6 7 இதான் கொடுத்திருக்காங்க. இப்போ a வந்து set 5 6 இல்லையா? so b is equal to set 4 5 6, then c is equal to set 5 6 7 இருக்கா? set 5 6 7. அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா show that a cross a equal to b cross b intersection c cross c கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, கொஷின் பாருங்க, ஓகேவா? a cross a equal to b cross b intersection c cross c. ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, சரியா? ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு, ரெண்டாக பிரியும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ கிராஸே இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸி இருக்குது, ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் போட போகிறோம், அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் போட போகிறோம். ரொம்ப ஈஸியான சம்மு, 5 மார்க்கில் கேட்குறாங்க, அதுபடி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோ. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஏ கிராஸே போடுறேன், சரியா? ஏ கிராஸே போடுறேன். ஸோ ஏ கிராஸ் ஏ நான் போட்டேன்னா ஏ செட்டு நீங்கள் எழுதணும் இல்லையா? 5,6 இல்லையா? கிராஸு திருப்பியும் 5,6. கிராஸ் எப்படி போடுறது? நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கணும், அது கூட இந்த ரெண்டுத்தையும் பேர் பண்ணணும். கிராஸ்னால் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? ஆர்டர் பேரில் கிடைக்கும் இல்லையா? ஆர்டர் பேரில் கிடைக்கும். ஆர்டர் பேர்னால் அதான் இந்த மாதிரி, அதாவது 1,2 2,3 அந்த மாதிரி கிடைக்கும். சரி, ஓகே. 5 எடுத்துக்கணும், 5 கூட 5 பேர் பண்ணணும், 5 கூட 6 பேர் பண்ணணும், சரியா? 5 அப்போ 5 5 5 6 எப்படி போடுவீங்க? 5,5 5,6. இப்போ ரெண்டு ஆர்டர் பேர், இந்த ரெண்டு ஆர்டர் பேர் 5 வித் பேரிங். அடுத்தது 5 முடிஞ்சுதா? 5 வித் 5 5 வித் 6 முடிஞ்சுதா? 6 எடுத்துக்கணும். ஸோ 6,5 6,6 அவ்வளோதான். நல்லா பாருங்கள், இது வந்து ஏ கிராஸ் ஏ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதோட ஆன்சர் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நான் இதில் வந்து 2 எலமெண்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு செட்டில் 2 எலமெண்ட்டு, செகண்ட் செட்டில் 2 எலமெண்ட்டு. இந்த 2 எலமெண்ட்டும் நீங்கள் 2 into 2 போட்டிங்கன்னா 4, ரிசல்ட்டில் வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? கரெக்டாக இல்லைன்னு பார்த்துக்கலாம். நம்பர் 1 ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடு வந்து பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி, சரியா? பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. சரி, இது எப்படி போடலாம்? நம்ம பி கிராஸ் பி பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற பி கிராஸ் சி, செகண்ட் ப்ராக்கெட்டில் சி கிராஸ் சி, அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன். 3 ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் என்ன இருக்குது? இது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பி கிராஸ் பி. ஸோ பி வந்து 4 5 6 கிராஸ், மறுபடியும் பி வந்து 4 5 6 இல்லையா? ஸோ எப்படி நம்ம பேர் பண்ண போகிறோம்? இதில் 3 ரைட்டா? இதில் 3 அப்போ 3 into 3 9. அப்போ உங்களுக்கு உள்ள எத்தனை எலமெண்ட் வரப்போகுது? 9 எலமெண்ட்ஸ் வரப்போகுது. ஃபஸ்ட்டு 4 எடுத்துங்க, 4 எடுத்து 4 5 6 பேர் பண்ணணும். அப்போ 4 எடுத்து 4 எடுத்து 5 4 எடுத்து 6, புரியுதா? அதே மாதிரி 5 எடுத்துகிட்டு 4 5 6 பேர் பண்ணணும். 5 எடுத்துகிட்டு 4 5 எடுத்துகிட்டு 5 5 எடுத்துகிட்டு 6. இப்போ 4 எடுத்து பேர் பண்ணிட்டேன், 5 எடுத்து பேர் பண்ணிட்டேன். 6 எடுத்துங்க. ஸோ 6 எடுத்து 4 6 எடுத்து 5 6 எடுத்து 6. சில பேருக்கு வந்து நான் சொல்கிறது ரொம்ப ஸ்லோவாக சொல்கிற மாதிரி தெரியும், ஆனால் பேசிக்காக ஆர்டர் பேரில் டவுட் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சரியா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது. புரிஞ்சது எங்களுக்கு தெரியும் சார் இதெல்லாம் அப்படின்னா டேரெக்டாகவே போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து சி கிராஸ் சி போடுறேன். ஸோ சி கிராஸ் சி அப்படின்றத வந்து சி வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5 6 7. ஸோ 5 6 7 மறுபடியும் கிராஸ் சி வந்து 5 6 7. ஸோ சி கிராஸ் சி நீங்கள் என்ன போடுவீங்க? 5 எடுத்து 3 பேர் பண்ணோம் இல்லையா? அப்போ 5 5 5 6 5 7. அடுத்தது 6 எடுத்துக்கணும், முடிஞ்ச உடனே 6 5 6 6 6 7 7 முடிஞ்சிச்சா? அடுத்து 7 எடுத்துக்கணும். இப்போது 5 5
5 6 5 7. ஸோ 6 எடுத்து பேர் பண்ணினா 6 5 6 6 6 7. அடுத்தது 7 எடுத்து பேர் பண்ணிங்க 7 5 7 6 7 7. அவ்வளோதான். இப்போது பி கிராஸ் பி ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம், சி கிராஸ் சியும் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஸோ பி கிராஸ் பி நீங்கள் என்னென்னு எழுதுனீங்க? 4 எடுத்து பேர் பண்ணிங்க 4 4 4 5 4 6 இல்லையா? ஸோ 4 4 4 5 4 6. ஸோ அடுத்தது வந்து 5 4 5 5 5 6. நெக்ஸ்ட்டு 6 4 6 5 6 6. என்ன இந்த செட்டு இன்டர்செக்ஷன் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச செட்டு சரியா? ஸோ 5 5 5 6 5 7 6 5 6 6 6 7 7 5 7 6 7 7. சரி, இப்போ இந்த ரெண்டு செட்டு இந்த பி கிராஸ் பி மேலே இருக்குது, சி கிராஸ் சி கீழே இருக்குது. இந்த ரெண்டு செட்டுக்கு இன்டர்செக்ஷன் போடணும். அதான் இன்டர்செக்ஷன் போடணும். நீங்கள் எப்படி போடுவீங்க இன்டர்செக்ஷனை? காமன் எலமெண்ட்ஸு. இப்போ இதில் 4 சீரீஸில் ஆரம்பிக்குதா? 4 சீரீஸ் 5 சீரீஸ் 6 சீரீஸ். இதில் 5 சீரீஸ் 6 சீரீஸ் 7 சீரீஸ். இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற 4 சீரீஸ் இதில் இல்லவே இல்லை. நீங்கள் ஒவ்வொரு எலமெண்ட்டெல்லாம் பார்க்க வேணாம், நான் சொல்கிற மாதிரி ஷார்ட்டாக பாருங்கள். 4 சீரீஸ் இருக்கா? இல்லை. 5 சீரீஸ் இருக்கா? இருக்குது. 5 சீரீஸும் இதுவும் பார்க்கணும். 5,4 இதில் இருக்கா பாருங்கள்? இல்லை. 5,5 இருக்குது. என்ன 5,6 இருக்குது. ஓகேவா? இது காமன். நெக்ஸ்ட்டு அடுத்தது 6,4 இருக்கா? இல்லை. 6,5 இருக்குது. அடுத்தது 6,6 இருக்குது. அவ்வளோதான். 7,5 7,6 அதில் இல்லை. நீங்கள் இது வரலும் பார்த்தா போதும். அப்போ நீங்கள் ஃபைனல் ஆன்சர் எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம்? ஸோ பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி ஈக்குவல் டு நீங்கள் என்னென்னு எழுதிக்கலாம்? அண்டர்லைன் பண்ணது 5 5 5 6 6 5 6 6. அவ்வளோதான். ஸோ 5 5 5 6 6 5 6 6. ஓகேவா? 6 5 6 6. இதுதான் ரைட் ஹேண்ட் சைட் நம்பர் 2. இப்போது இதுதான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் ரிசல்ட்லேயும் வந்தது ரைட்டா? இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேயும் வந்தது பாருங்கள். இதோ இருக்கா? 5 5 5 6 6 5 6. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் உங்களுக்கு அதுதானே வந்திருக்கு. ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷனில் அதான் வந்திருக்கு. அப்போது உங்களுக்கு என்னென்ன வரும் இப்போது? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன், LHS ஈக்குவல் டு RHS. தேர்ஃபோர் நீங்கள் லா எழுதிடணும். என்ன லா கொடுத்துருந்தாங்க? இதை வச்சு தானே ப்ரூவ் பண்ணிங்க. A கிராஸ் A ஈக்குவல் டு B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் C. சரியா? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதணும். சூப்பராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துங்க. சரியா? புரியலனா திருப்பி ஒரு இன்னொரு வாட்டி இன்னும் 2 வாட்டி இந்த கிளாஸ் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.